வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுலதர் பேசுகிறேன். ஃபவுண்டர் ஆஃப் மை எம்பையர், ஒரு ஹெல்த்தி ஃப்ரீடம் லைஃபுக்கு அழைத்து செல்லும் வழிகாட்டி. இன்றைக்கி மக்களிடையே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தினால பிரச்சனை, ஆரோக்கியத்தினால பிரச்சனை, உறவுகள்னால பிரச்சனை. இந்த மூன்று பற்றியும் அந்த மூன்றுக்கும் தீர்வு கண்டு அதுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த இயக்குனரும் திரைப்பட நிறைய படங்களை இயக்கி மக்களிடையே பேராதரவையும் பெரும் புகழையும் உச்சத்தையும் அடைந்த எஸ்பி முத்துராமன் அவர்கள் தனது பேட்டிகளை சொல்லியிருக்காங்க. நான் சினிமா துறையில் நிறைய சாதித்தேன், நிறைய பணம் சம்பாதிச்சேன், புகழ் அடைஞ்சேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியல, எனது குடும்பத்தை கவனிக்க விட்டுட்டேன், அதனால் என் மனைவியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தார். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்திங்க. ஏன்னா அந்த வலி அவருக்கு தான் தெரியும். நானும் நிறைய என்னுடைய சர்வீஸில் நிறைய மக்களை நிறைய ஏரியாவுக்கு போய் சென்றிருக்கேன். ஒரு கணவன்மார்களும் மனைவியை இழந்து, ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவனை இழந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, துயரப்படுறாங்கன்னு நான் உணர்ந்தவன். இதுக்கெல்லாம் காரணம் பணத்துக்காக ஓடி வெளிநாடு செல்வதற்காகவும் இருக்கட்டும், அரசு பணியாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், கூலி வேலையாக இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு நோக்கத்திற்காகவும், தன்னை யாருன்னு பெரிய ஆள் மற்றவங்க காமிக்கிறதுக்காக, ப்ரூவ் பண்ணுறதுக்காக, பணக்காரன்னு காமிக்கிறதுக்காகவும், தான் நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்கேன்னு காமிப்பதற்காகவும் ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமையும் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தினுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் இழந்திருக்காங்க, இழந்துக்கிட்டும் வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அறியாமல் புரியாமல். இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் குடும்பமாக தாங்க வாழுது. மனுஷன் மட்டும்தாங்க தனித்தனியாக வாழ்கிறான். இந்த வாழ்கிறதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், அல்லது பணம் சம்பாதிக்க கொஞ்சம் நேரம் செலவு பண்ணால் தெரியும். அதுக்கு மூளையை பயன்படுத்தணும், அல்லது சக்ஸஸ் பீப்புள் அல்லது வெற்றியாளருடைய பேச்சை கேட்கணும், அல்லது அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கணும், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு பயத்தினாலையும் அடுத்தவங்க பேச்சை நம்ம ஏன் கேட்கணும், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு விவரத்தினாலையும் தன்னுடைய குடும்பத்தை இழக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு மற்றவங்களை ப்ரூவ் பண்ண வேண்டாம். தான் பெரிய அதிகாரின்னு நிரூபிக்க தேவையில்லை, பெரிய புகழ்பெற்றவன் அப்படின்னு நிரூபிக்க தேவையில்லை. முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல கணவனுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள், ஒரு நல்ல மனைவிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள், ஒரு நல்ல குழந்தைகளுக்கு ஒரு அப்பா அம்மாங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள். அது போதுங்க. இங்கிருந்து தாங்க வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. வாழ்க்கைங்கிறது இதுதாங்க. படிப்புங்கிறதால நெக்ஸ்ட்டு. வாழ்க்கைன்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க. மக்களிடையே எப்படி பேசணும், எப்படி அன்பு செலுத்தணும், குடும்பத்தில் மற்றவங்களுடைய உறவுகளை எப்படி மேம்படுத்துறது, எப்படி பழகணும், சந்தோஷமாக இருக்கிறது, அதை வளர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. படிப்படியாக முன்னுக்கு வாங்க. ஒரே நைட்டில் கொஞ்ச நாள்லேயே தான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்காகவும், தான் புகழ் பெறணுங்கிறதுக்காகவும் குடும்பத்தை இழக்காதீங்க, மனைவியை இழக்காதீங்க, கணவனை இழக்காதீங்க, குழந்தைகளை இழக்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை முதல்ல கணவனுக்கு நல்ல மனைவியாகவும், மனைவிக்கு நல்ல கணவனாகவும், குழந்தைகளுக்கு நல்ல அப்பா அம்மாவும் இருக்க முதல்ல நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் எங்கள் அப்பா அம்மா தான் ரோல் மாடல்னு பிள்ளைங்க சொல்லணுங்க. ஊரில் சொல்லணும் அவசியம் கிடையாது, மற்றவங்க சொல்லணும் அவசியம் கிடையாது, இந்த அரசு சொல்லணும் நீங்கள் பெரிய அதிகாரின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது, பெரிய அரசியல்வாதி நீங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது. இங்கேருந்து உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி குடும்பத்தை கவனிங்க, மற்ற மக்களுக்கும் உதவி செய்யுங்க, மற்றவங்களையும் குடும்பத்தையும் வாழ வைங்க, மற்றவங்களையும் வாழ வைங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.